DNR லட்சுமி வீடியோஸ் யூடியூப் சேனல் அண்ட் லட்சுமி ஸ்டுடியோஸ் உங்கள் இனிமையான திருநங்களை அழகான புகைப்படங்களாக மாற்றிட உங்கள் ஊரில் நடைபெறும் கோவில் திருவிழாக்கள் மற்றும் கலை நிகழ்ச்சிகளை நமது சேனலில் ஒளிபரப்ப உங்கள் கோவில் வில்லிசை கதைகளை ஆடியோவாக பதிவு செய்ய தொடர்பு கொள்ளவும். ஸ்ரீ லட்சுமி ஸ்டுடியோ, மேலதேவநல்லூர், களக்காடு, திருநெல்வேலி மாவட்டம். செல் 9344225502. பார்க்கொண்டா நல்ல மனதுண்டா மால் மலராள் நோர்கொண்டா மேனி நொடுங்கா அது போக்கொண்டது பார் துறமேனி துன்பக்கையான் உண்பாதோ துன்பக்கையான் உண்பாதம் தப்பாமல் தவறாமல் சார்பார் தமக்கே தானே தோன்றி எனதுள்ளத்தில் தயவாகவே வாழும் விநாயகா, நானே உனது பாதம் தொழுவேன் என் நாவில் வந்து உதிப்பாய் கணபதியே. கார்கில் பரிய சுவாமி நாதானியன் கருத்திறங்கி ஐயனுக்கு மையனாக பிறந்த ஹரிஹர புத்திரனாக வளர்ந்து பிராஞ்சேரி குளத்தன் கரையிலே குலவருக்கு என் ஐயன் வீரிய பெருமாளோடு பூரணம் பொற்களை அம்மாள் முன்வருவாள் நமக்கொரு நாளும் மறவல்லவே. ஐயா உலக புகழ் படைத்தவரா ஏழு மலக்காவுக்குள்ள ஐயன் சொரிமுத்தையா வாசலில ஈசான மூலையில அமர்ந்திருக்கும் மாட சுவாமி 1008 மாடனுக்கு 1008 அண்ணாவி மாடு ஐயா சொரிமுத்தையா வாசலில மேல வாசலம் வந்திருக்கா 1008 மாடனுக்கு அண்ணாவி தலவ மாட வேள்வியில பிறந்த வந்தா வேள்வியில என்ன 1008 மாடனுக்கு அண்ணாவி தலவா மாட சுவாமியா ஐயா வேள்வியில பிறந்த உள்ள பிறந்த உள்ள ஐயா வேண்ட தலவா மாட சுவாமி தலவா மாட பிறந்த ஐயா பிராஞ்சேரி கரையதில குளத்தங்கர வாரத்தில ஐயா ஈசான மூலையில இருக்கா ஐயா தலவமாட அவன் ஈசான
முலையில் இருந்ததார தளவ மாட என்று ஒரு பெயரா கரையில் மேல இருந்ததார இருந்ததார அவனுக்கு கரையடி மாட என்று இருந்தாலே ஐயா கரைய மேல இருந்ததால கரையடி மாடன் என்று ஒரு பெயரா அதர்மத்தை அழித்ததால அதர்ம சண்டாள மாட என்று ஒரு பெயரா நீ செக்குக்கு மாடு அடித்ததால உனக்கு செக்கடி மாட என்று ஒரு பெயரா கொட வண்டிய பெரட்டியதால எப்ப கொட வண்டி மாட என்று ஒரு பெயரா 1008 மாடனுக்கு மாடனுக்கு எங்க அண்ணாவி கரையடி மாட சுவாமியா என்ன 1008 மாடனுக்கு அண்ணாவி தலவ மாடு வேள்வியில பிறந்த வந்த வேந்தன் தலவ மாட சுவாமி கரை மேல வந்த வந்த கரையடி மாட சுவாமி உந்தனோட வாசலில அரக்கங்கத பாட போறேன் அரக்கங்கத பாட போறேன் எனக்கு அருள் புரிய வேணும் ஐயா ஐயா பிராஞ்சேரி தன்னாதீர அந்த வீரிய பெருமாள் வாசலில கொலுவு இருக்கான் தலவா மாடைய அப்பங்கரையடி மாட சுவாமி ஐயா மாடேனு மாடத்தியும் என் மனதில் வந்து அருள் புரிவாய் ஐயனுக்கு மெய்யனானே ஐயா வீரிய பெருமாளும் எனக்கு அருள் புரிய வேணும் மாநிலத்தில் யாரி வற்ற அப்பா மாறி அப்பன் கொல வருவாரோ ஐயா மாறி அப்ப புலவர் மக நானும் உங்க மகன் எதக்கி முத்து இந்த சுற்றுமுற்றும் ஜாதி பெற்ற ஐயா சுப்பிரமணியா புறமாதியில கரையடி மாடனோட வாசலில ஐயா சாத்தாங்கத பாட போறேன் வந்த சபையோருக்கு வணக்கம் ஐயா ஐயாவே சபையோர்களே இங்க அமர்ந்திருக்கும் பெரியோர்களே வந்த பெரியோர்க்கெல்லாம் வந்தனங்கள் செய்த ஐயா கூடி நின்ற பெரியோர்க்கெல்லாம் கும்பிட்டு நான் நமஸ்கரித்து உங்க புள்ளை எசக்கி முத்து ஐயா மாட சுவாமி வாசலில அரக்கங்காத பாடும் போது பாடுகிற கதையாதியில 6 பேட 100 கொற்றம் ஆதரிக்க வேணும் ஐயா குற்றம் கூற வந்துட்டாலும் உங்க குழந்தை போல என்ன வேணும் அதாவது அகில உலகமெல்லாம் பேர் விளங்கக்கூடிய நகரமாகிய
இந்த சுப்பிரமணியாபுரம் நன்னகரத்தில ஆமா பேசும் தெய்வமாகவே கொலுவிருக்கின்றாரே. ஆமா அதாவது பிராஞ்சேரி குளத்தாங்கரை மீது கொலுவிருக்கக்கூடிய ஆமண்ண என் ஐயன் அரிகர புத்திரன் ஆண்டவன் வீரிய பெருமாள் சாஸ்தா உடைய திருஆலயத்தில் கொலுவிருக்கும். ஆமா 1008 மாடனுக்கு அண்ணாவியாகப்பட்ட தலவா மாட சுவாமி. ஆமா 21 தேவாதைக்கும் ஆமா எஜமான் தலவா மாட. ஆ, இப்படி 1008 மாடனுக்கு அண்ணாவி தலவா மாட. ஆமையா 21 தேவாதைக்கும் ஆமா எஜமான் கரையடி மாட சுவாமி. ஆமா அவருடைய திரு ஆலயத்துல சரி எஜமான் கரையடி மாட ஆமா இளையராஜா இருளப்பன். இருளப்பன் யாரு? இருளப்பன் இளையராஜா. ஆமா ஏன் அவர்தான்பா முன்னோடும் பாலக. ஆமையா அவர் இல்லாம அங்க வேலை இல்ல, ஒண்ணும் கிடையாது ஒண்ணும் கிடையாது. ஆமா அப்படி இருக்க ஆமா இந்த சுப்பிரமணியாபுரம் நகரத்துல சரி அருள்பெரும் ஆண்டவன் சன்னிதானத்துல ஆமா திருநெல்வேலி மாவட்டம் ஆமையா புதுப்பேட்டை நகரத்துல வசித்து வரக்கூடிய சரி மாரியப்ப வெள்ளிசை புலவர். ஆமா யாரு? மாரியப்பன் வெள்ளிச்சை புலவர். ஆமா ஆ, அவள் வெற்றெடுத்த அருந்தவ செல்வம். செல்வம் ஆமா ஆமா அதாவது ஆதி உள்ள காலத்துல சரி நம்ம அண்ணன் மாரியப்பன் நம்ம பாட்டை எடுத்து ஏகப்பட்ட இடத்துல கொடுத்தாச்சு. ஆமா இப்ப அவள் பையன் பாடுதான் சரி வளரும் புள்ள. ஆமா நம்ம பேரை சொல்லி புள்ள நல்லா இருக்கட்டும் ஆமையா அப்படின்னு சொல்லி சரி அப்பா பாட்டை எடுத்தாச்சு. ஆமா இனிமே பையன் பாட்டையும் எடுக்கணும் 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 அப்படின்னு சொல்லி சரி இந்த ஐயா கரையடிமான சுவாமி திருவாலயத்துல ஆலயத்தில் நாமளுக்கு முதலா சாஸ்தாங்கதையை கொடுத்திருக்காங்க. ஆமண்ண அதாவது ஐயனார் சாஸ்தா எங்கே பிறந்து எங்கே வருகிறார் தெரியுமா? எங்கே ஐயா ஆதிவள்ளி கையில ஆதிவள்ளி அரணார் அம்பிகையோ வளரும் வைகுண்ட லோகத்தில் வாழும் பச்சம்மாலோ ஐயா பிரம்மலோக அந்த பிரம்மாவோட தெய்வ இந்திர லோகத்தில தெய்வ இந்திர ஐயா இந்திரனா அங்கே மூத்த மக ஆதிமூலம் இளைய மக ஐயா கொலவிருக்கும் நாளையிலே ஆகாயத்தில் சூரியனா அரணக்குழி சந்திரனா அண்டத்துல பல கோடி நட்சத்திர கூட்டங்களா ஆகாய வாணியோடு ஆகாய அம்மா கங்காதேவி ஐயா கொலவிருக்கும் நாளையில ஆதி பாதாள உலகத்தில ஐயா ஆண்டு வாரம் வல்லரக்க ராஜமன்னு ஆதி பாதாள உலகத்தில ஆறில் ஒரு கடமை வாங்கி அசையாத மணியும் கட்டி என்ன நீதிமுறை தவறிடாமல் ஐயா நிச்சயமா ஆண்டு வார ஐயா ஆண்டு வரும் நாளையில வல்லரக்க ராஜமன்ன 56 தேசமெல்லாம் அரசாளும் நேரத்தில அரக்கனோட ஆட்சியில பஞ்சமது வருகுதையா 12 வருட காலம் பஞ்சமாயிருக்குதையா 26 வருட காலம் 26 கொடிய பஞ்சம் ஆக 12 வருட காலமாக கொடிய பஞ்சமாக இருக்கும் போது
வல்லரக்கராயமல்லல் 56 தேசத்துக்கும் அதிகாரி மந்திரிய வரவழைத்தோ. ஓய் ஓய் மந்திரி, என்ன என்ன இதனால் இதுவரைக்கும் ஆமா யாருமே நமக்கு பகுதி பணம் கப்ப பணம் கொடுக்கல. இல்ல ஆகையினால சரி 12 வருடத்துக்கு உண்டான பகுதி பணத்தை கணக்கு பார்த்து வாங்குங்கோ என்று சொல்ல இந்த 56 தேசத்துக்கு அதிகாரி மந்திரி சரி பட்டத்து யானை மேல பட்டு கொடை விரித்து வருகிறார். ஆமா பட்டு கொடை விரிச்சு வரும்போது சரி என்னப்பா திடு திடுன்னு சத்தம் கேக்கு. என்ன அப்படி இருக்கும்போது சரி இந்த 56 தேசத்து மன்னர்கள் எல்லாம் சொல்லுகிறார்கள், என்ன ஐயா எங்க நாட்டுல 12 வருஷம் மழை தண்ணி இல்ல, இல்ல கொடிய பஞ்சமா இருக்கு. ஆமா ஆகையினால இந்த ஆண்டு பகுதி இல்ல, எதிராண்டு சேர்த்து தாரா தருகின்றோம் அப்படின்னு சொல்ல சரி மந்திரி பார்த்தாரு. என்ன ஐயா வல்லரக்கனும் பொல்லாத கோவக்காரன், மோசமான ஆளு. நீ பகுதி பணம் தள்ளுன்னு சொன்னா ஆமா என் பதவியை பறிச்சாலும் பறிச்சிருவான் அப்படின்னு சொல்ல அம்மா 56 தேசத்து ராஜாக்களுக்கும் கோபம் வந்து என்ன சொல்லுவார் தெரியுமா? என்ன ஐயாக்கு அப்ப பணம் கேட்டு வந்தா கொடுக்கவே மாட்டோம், கொடுக்கவே மாட்டோம். அப்ப பணம் கேட்டு வந்தா கொடுக்கவே மாட்டோம், கொடுக்கவே மாட்டோம். ஐயா கொடுக்கவே மாட்டோம். கம்பெடுத்து சண்டை செய்ய தாங்கவே மாட்டோம், நாங்கள் தரவே மாட்டோம். ஐயா பகுதி பணம் கேட்டு வந்தா கொடுக்கவே மாட்டோம், கொடுக்கவே மாட்டோம். பகுதி பணம் கேட்டு வந்தா கொடுக்கவே மாட்டோம், கொடுக்கவே மாட்டோம். ஐயா கொடுக்கவே மாட்டோம். மாட்டோம். படையெடுத்து சண்டை செய்ய தாங்கவே மாட்டோம், நாங்கள் கொடுக்கவே மாட்டோம். எழுது சண்டை செய்ய தயங்கவே மாட்டோம், தயங்கவே மாட்டோம். ஐயா எரிசால் பணம் கேட்டு வந்தா கொடுக்கவே மாட்டோம், கொடுக்கவே மாட்டோம். கொடுக்கவே மாட்டோம். கொடுக்கவே மாட்டோம். எதிர்த்து சண்டை செய்வதற்கு தயங்கவே மாட்டோம். பணம் கேட்டு வந்தா கொடுக்கவே வேண்டாம், தரவே மாட்டோம். எழுத்து சண்டை போடுவதற்கு தயங்கவே மாட்டோம். ஆக கப்ப பணம் கேட்டு வந்தா கம்பெடுத்து சண்டை செய்வான் ஆமா என்பதாக சொல்லும் போது வல்லரக்க ராஜமல்லம் பார்த்தார். 56 தேசத்து மன்னர்களோட சண்டை செய்யணும்னு சொன்னா ஆண்டவனையும் மனதிலே நினைத்து அருளவசானது செய்ய வேண்டும் என்று எப்படி வருகிறார் தெரியுமா? எப்படி கையா வல்லேர கேராயமல்ல, கையா வல்லேர கேராயமல்ல, ஏ தலைய மட்டதான் அவன் தீர்த்த மாடு மாத்தொடுத்து அங்க திருவண்ணீட்டு காப்பணிந்தான். ஏ காவி வேட்டி கட்டுவானா, உத்திராட்ச மாலை ஓட்டான். ஏ அரேகரா சிவனை என்று பாவி அணிந்தானே உத்திராட்சம். ஐயா சிவ சிவா சிவனை என்று அவனோ திருக்கழுத்தில் உத்திராட்சம். பாவி திறமையுடன் போடுவான். ஐயா தவம் இருக்க வேணும் என்று பாவி தவம் இருக்க வேணும் என்று தானே வாராரு வல்லரக்க.
ஆக தவம் இருக்க வேணும் என்று வல்லரக்கம் வரும்போது ஆமா ஆகாத சகுனங்கள் எல்லாம் வருகிறது. மன்ன கண்ட சகுனத்தை எல்லாம் கடைக்கண்ணாலே பார்த்திடாமல் இல்ல யமகிரி மலை பருவத்திற்குள்ளாக வந்து வந்து 12 வருடம் அருந்தபகானது இருந்து இருந்து ஆண்டவன் பகவானுடைய இடத்திலே எரிக்க வரத்தையே வாங்கினார் வல்லரக்கன். வல்லரக்கன் எரிக்க வரத்தை வாங்கும் போது வாங்கும் பொழுது வாங்கிய வரத்தினுடைய மகிமையினாலே ஆமா வாங்கிய வரத்தின் மகிமையினாலே சரி ஆண்டவன் பகவானை தொட்டி எரிக்க வேணும் என்று மன்ன என்ன செய்வார் தெரியுமா? என்ன வலது கரத்தை நீட்டினார். சரி ஆள் காட்டி விரல் எடுத்தார். கொடுத்தான் ஆண்டவனை தொட வரும்போது ஆமையா இந்த அரக்கனுக்கு கொடுத்த எரிக்க வரத்துக்கு பயந்து பயந்து ஆண்டவனாகப்பட்ட சிவபெருமா எப்படி ஓடி ஒளி ஊரார் தெரியுமா? எப்படி ஐயா ஓடினார் ஓடினார் உடையவனார் ஓடினார் 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 உடையவனார் ஓடினார் ஏ அகில உலகம் படியளக்கு ஆண்டவனும் ஓடினார். அகில உலகம் படியளக்கும் ஆண்டவனார் ஓடினார் ஏ அன்னப்பட்சி வாகனத்துல அழகு பிரம்மன் ஓடினார். அன்னபட்சி வாகனத்தில் அழகு பிரம்மன் ஓடினார் சுவாமி ஆட்டுக்கிடா வாகனத்துல அக்கினி தேவர் ஓடினார். ஆட்டுக்கிடாய் வாகனத்தில் அக்கினி தேவர் ஓடினார் ஐயா எருமக்கிடா வாகனத்துல யம தருமனும் ஓடினார். எருமக்கிடா வாகனத்தில் யமதர்மன் ஓடினார் ஐயா வண்ணமயில் வாகனத்துல புள்ளி வேதன் ஓடினார். அன்னமயில் மீதே வடிவேலன் ஏ ஓடினார் காக்கை நல்ல வாகனத்துல சனி பகவான் ஓடினார். அக்கை நல்லோ வாகனத்தில் சனி பகவான் ஓடினார் ஏ தீராய் கணக்கெழுதும் சித்திரபுத்திரன் ஐனாரும் சிராய் கணக்கடதோ சித்திரபுத்திரனை ஐயா கையில வேலையில்னு கணக்க போட்டு ஓடினார். கையிலே வேலையிலே என்று கணக்கு போட்டு ஓடினார் ஏ 8 நாளா நெட்டோட்டம் ஓடுதார. 8 நாளா நெட்டோட்டம் ஓடுதார் அப்ப மூத்த மகன் ஆதி மூலம் முன்னால் வந்து வழிமறித்தான். மகன் அதி மூலம் முன்னால் வந்து வழிமறி ஏ ஆண்டவனே பகைவான அது என்ன அலங்கோலம் ஆண்டவரே பகவானே அது என்ன அலங்கோலம் ஏடா அதை சொல்ல நேரம் இல்ல அந்த வாரம் வல்லரக்க சொல்ல நேரமில்லை அந்த வாரம் வல்லார் ஐயா இளைய மகன் வேல்முருகன் ஈசனை வழிமறித்தான். மகன் மேல்முருகன் ஈசனை வழிமறி ஏ ஈஸ்வரனே பகைவான இது என்ன அலங்கோலம் ஈஸ்வரனே பகவானே இது என்ன அலங்கோலம் ஏடா இதை சொல்ல நேரம் இல்ல இந்த வாரம் வல்லரக்க சொல்ல நேரமில்லை இந்த வாரம் வல்லார் என்று 8 நாளா 8 நாளா ஐயா நெட்டோட்டம் ஓடுவாரா ஓடுவாரா தானே 8வது நாளையில ஆளையில ஏ ஏத்த செவ்வாய்க்கிழமையில ராமையிலே ஏ அரக்கனுக்கு தான் பயந்து ஆண் பயந்து அந்த ஆண்டவனார் சிவபெருமா சிவபெருமா ஐயா செவ்வதளி நல்ல பூவதில வாயிலே ஐயா பூவாதியில வாயிலே சிவலிங்கமாக போய் மறைந்தார் ஐயப்போவாதிலே லிங்கமாக மறையுதானே ஆக அரக்கனுக்கு பயந்த ஆண்டவனாகிய சிவபெருமா பெருமா செவ்வதளி போவல சிவலிங்கமா மறைந்த போது இந்த போது தர்க்கராஜன் பெற்ற மகளாகிய தாட்சாயணி பார்வதி அம்மா அண்ணனாகிய கோபாலக்கண்ணன் அழைச்சா. ஆமா அண்ணா என்ன மாயவா ஆமா ஐயப்பா ஏ கண்ணா கோபாலா ஸ்ரீனிவாசா வெங்கடேசா தாமோதர கண்ணா கண்ணா மாயவா என்ன வீணனுக்கு இறக்கப்பட்டு ஆமா உங்க அத்தா மகவானுக்கு இருப்பிடம் பறிபோச்சே ராமா ஆமா அப்படின்னு சொல்லி சரி எம் பெருமா மாயக்கண்ணன் கோபாலனை அழைக்குறாள் எம் பெருமானுடைய தங்கை. ஆமா அப்படி அழைக்கும் போது சரி தங்கை சொல்லுக்கிணங்கி தாமோதர கண்ணன் ஆமா நடுக்காட்டு தியாகி நாட்டாமை நந்தக்கோன் வம்சத்திலே பிறந்து ஆமையா ஆடு மாடுகளை மேய்த்து கொண்டு ஆமா தன்னுடைய புல்லாங்குழலை வாசிச்சு கொண்டு வரார். சரி புல்லாங்குழலை வாசிக்கிட்டு வரும்போது ஆமா என்ன நடக்கு? என்ன காத்தடியாத கானகத்துல சரி ஆடு மாடெல்லாம் மெய் மறந்து ஆடுது. ஆமா ஆண்டமை இருக்கக்கூடிய அதளி மூடும் ஆடுது. சேர்ந்து ஆடுது
அப்படி இருக்கும்போது ஆமா உடனே மாயக்கண்ணம் பார்த்தா என்ன காத்தடியா கானகத்துல சரி. இந்த அதளி மூடும் ஆடுத ஆமா ஒருவேளை நம்ம அத்தா மகமா இதுல இருப்பாரா இருக்கலாம் என்று என்ன கேட்கார் தெரியுமா என்ன எத்தான் அன்று வெள்ளி அம்பலத்தில் ஆடும் ஈஸ்வரா ஆடும் ஈஸ்வரா அன்று வெள்ளி அம்பலத்தில் ஆடும் ஈஸ்வரா ஆடும் ஈஸ்வரா ஆடும் ஈஸ்வரா ஆடும் ஈஸ்வரா யாரக்கனுக்கு வரம் கொடுத்து போய் ஒழிந்தவர் ஆடும் ஈஸ்வரா அரக்கனுக்கு தாம் பயந்து போய் ஒளிந்தவர் கட்டாம் விட்டு கிட்டாம் அன்றம் வந்தது மானம் இல்லையா மானமில்லையா நீங்க விட்டு கிட்டாம் அன்றம் வந்தது மானம் இல்லையா மானமில்லையா உனக்கு ரோசம் இல்லையா ரோசம் இல்லையா ஜெய பிரம்பினால அடியும் பட்டது இல்லையா உமக்கு ரோஷம் இல்லையா எட்டாம் பாம்பை கழுத்தில் அணிந்திருந்தது மானம் இல்லையா மானமில்லையா பாம்பை கழுத்தில் அணிந்திருந்தது மானம் இல்லையா மானமில்லையா உமக்கு ரோசம் இல்லையா ரோஷம் இல்லையா ஜெய பார தடையில் பெண்ண ஒழித்தது இல்லையா உமக்கு ரோஷம் இல்லையா ஜெயா அரக்கனுக்கு வரம் கொடுத்தது மானம் இல்லையா மானமில்லையா அரக்கனுக்கு வரம் கொடுத்தது மானம் இல்லையா மானமில்லையா உனக்கு ரோசம் இல்லையா ரோஷம் இல்லையா அந்த அதளி புவல போய் ஒழிந்தது இல்லையா உமக்கு ரோஷம் இல்லையா அப்படின்னு சொல்ல சரி பார்த்தார் அதளி புவல இருந்த ஆண்டவனாகிய சிவபெருமா ஆமா கண்ணாம அயவா மயவா மதுரையில மன்றம் வந்தேன் பாண்டிய மன்னங்கையினால அடிவட்டம்னு சொல்லுதிய ஆமா நீ யோக்கியமாடா நீ ரொம்ப யோக்கியரா ஏடா என்ன ஆயர்வாடி பட்டணத்துல பிறந்த ஆமா ஆடு மாடுகளை மேய்த்த மேய்த்த உரியில வெண்ணைய திருடி தின்னிருக்கிற ஆமா உரல்ல கடி அடிபட்டு இருக்க ஆமண்ணா அப்படின்னு சொல்ல சரி பாத்தாரியம் பெருமாளாகிய மாயக்கண் ஆமா அத்தான் பகவானே என்ன அதுக்கெல்லாம் நேரம் இல்ல ஆமா இப்ப என்ன காரணமா அதில் போல வந்து அது விழுந்திருக்கியா முதல்ல சொல்லுங்க அப்படின்னு சொல்ல சரி மாயவா ஆ, அதாவது வல்லரக்கன் நவோனுதாம்னு சொல்லி சரி அவனுக்கு எரிக்க வரத்தை கொடுத்தேன் ஆமா அவனை சம்ஹாரம் முடிக்கணும் நிக்க வேண்டும் என்று ஆண்டவனாகிய சிவபெருமான் ஹரிராம கோபாலக்கன் இடத்துல சொன்னபோது சரி என் பெருமாளாகிய மாயக்கண்ண அம்மா வல்லரக்கனை வதம் முடிப்பதற்கோ ஆமண்ணா என்ன வடிவம் கொண்டு வருகிறார் தெரியுமா என்ன ஜெய பெண்ணை போல வடிவம் கொண்டு வடிவம் கொண்டு பெண்ணை போல வடிவம் கொண்டு வடிவம் கொண்டு பெருமாளும் வருவார மங்கை போல வடிவம் கொண்டு வடிவம் கொண்டு மாயக்கண்ணன் வருவார ஐயா முன்னழகும் பின்னழகும் ஐயா முகத்தினோட திருவழகும் ஐயா என்ன தலையழகி அவ இழுத்தாணி மூக்களை ஐயா மோகினி பெண்ணவளும் ஐயா வங்கி தலையழை அவ வங்கி தலையழை ஐயா வாடாமல்லி பொட்டழை
ஐயா கோண கிராப்படை அவ குங்கும பொட்டடை ஐயா செக்க செவப்படை ஐயா செந்தூர பொட்டடை ஆக பெண்ணாக வடிவம் கொண்டு பெருமாளாய மாய கண்ணன் வருகிறார். அப்படி வரக்கூடிய மாயக்கண்ணன் என்ன நகை அலங்காரம் செய்கிறார் தெரியுமா? பாடகம் தண்ட கொலசா ஏடு கொண்ட முக பொதசா பாடகம் தண்ட கொலசா ஏடு கொண்ட முக கொலசா ஐயா வாடகம் தண்ட கொலசா ஏடு கொண்ட முக பொதசா பாடகம் தண்ட கொலசா ஏடு கொண்ட முக கொலசா ஐயா பத்திரமாட்ட தங்க ஒட்டி அண்ணம்மா தங்க ஒட்டி அண்ணம்மா அத பார்க்க பத்து ஆயிரங்கள் வேண்டுமா வேண்டுமா ஏய் அண்ணம்மா ஏய் அண்ணம்மா ஐயா காப்போ கலகலங்க கைவேளையில் ஓசையிட அப்போ கலகலன கைவேளையில் ஓசையிட அவ காப்போ கலகலங்க கைவேளையில் ஓசையிட அப்போ கலகலன கைவேளையில் ஓசையிட கால்களுக்கும் தங்க கொலுசு மாட்டினார் போகினி மாட்டினார் கை விரலில தங்க மோதிரம் போட்டு நெட்டினார் நெட்டினார் மாட்டினார் மாட்டினார் ஆக எம்பெருமாளாகிய மாய கண்ணன் கோபால அண்ணன் போல நடை நடந்து அம்மா ஆச்சாரமான கைகள் வீசி வரும்போது பொழுது பார்த்தா வல்லறக்க ஆமா ஆகா என்ன இவ பெண் தானா? ஆமா. இவ்வுலக தேவாதையா இருக்குமா என்று என்ன நினைக்கான் தெரியுமா? என்ன ஏ அம்மா பெண்மகள மகளே உன் ஊர் என்ன? ஆமா. உன் பேரு என்ன? பேரு என்ன? உன் நாடு என்ன? என்ன? உன் நகரம் என்ன? என்ன அப்படின்னு கேட்டுக்கொண்டிருக்கிற போது பார்க்கிறா வல்லறக்க. ஆமா. ஆகா இண்டு கட்டு அழிந்தாலும் ஆமா இவளோட வாழணும் ஆமா அப்படின்னு சொல்லி காட்டுக்குள்ள கண்டவளை கைபிடிக்க நினைக்கா வல்லறக்க தன்னன் தனியாக வந்தவளை தாலி கட்ட நினைக்க எம்மா உள்ளத உள்ளபடி ஒளியாம சொல்லம்மா சொல்லம்மா வந்த விவரத்தை ஆமா உன் வாய திறந்து சொல்லம்மா அப்படின்னு சொல்லும் போது என் பெருமா மாய கண்ணன் போகினி அவதாரத்துல இருந்தும் அன்னைக்குத்தான் நிலைமைய முதுக சொல்லுதா என்ன சொல்லுவார் தெரியுமா? என்ன ஐயா வாரும் கொய்யா வல்லறக்கா வாரும் கொய்யா வல்லறக்கா வார்த்தை ஒன்று கேளா மலையரசன் திருமகளா மங்கைமார்கள் 8 பேரு அதியரசன் திருமகளா அதியரசன் திருமகளா தங்க அக்கா தங்க 8 பேரு ஐயா எங்க அப்பா மலையரசன் ஒன்றாவது அக்கா காசி என்னும் தலமாதியில காசி விஸ்வநாதருக்கு அந்த விஷாலாட்சி அம்பிகையை மனம் முடித்து கொடுத்திருக்கா இரண்டாவது திருவண்ணா அண்ணாமலை நாதருக்கு அக்கா உண்ணாமலைய கொடுத்திருக்கா மூன்றாவது குற்றாலம் அந்த குற்றால அதற்கு அக்கா குழல்வாம் வழிய கொடுத்திருக்கா நான்காவது பாபநாசன் தன்னதிலே பாபநாசநாதருக்கு மால உலகம் மால கொடுத்திருக்கா ஐந்தாவது அந்த திருநெல்வேலி நெல்லை காத்த காந்தி மதிய கொடுத்திருக்கா ஆறாவது அந்த சங்கரன் கோவில் ஆதி சங்கரன்
அக்கா ஊட கோமலிய மணமுடித்து ஏழாவது அக்காளே மதுரை மாநகரத்திலே மதுரை வாழும் சொக்கருக்கு மீனாட்சிய எட்டாவது நாம் பிறந்த எட்டாவது பிறந்தே எம்பேரு எட்டாவது நாம் பிறந்தே எம்பேரு ஒத்ததொரு புருஷனுக்கு ஆளான அரசனுக்கு ஏ அரக்கா எட்டாவது நாம் பிறந்த என் பேருதான் ஜெயமோகினி நாம் பூத்த நட்சத்திரம் புருஷனுக்கு ஆகாது ஆளான நட்சத்திரம் அரசனுக்கு ஆகாது அதனால மதுரை இருக்காளே எங்க அக்கா மீனாட்சி அவ வீட்டுக்காரு சொக்கனாரு மேல ஆசைப்பட்டு சரி அக்கா மாப்பிளைக்கு ரெண்டாம் தரமா வாக்கப்பட்டு போன எங்க அக்கா என் தலைய பிடிச்சா அவ தலைய பிடிச்சேன் சக்களத்தி போராட்டம் ஜாப மட்டும் திண்டாட்டம் அப்படின்னு சொல்லி மன்னனோட சண்டை போட்டு மாதா வீட்டை தேடி போறேன் அரசனோட சண்டை போட்டு அப்பா வீட்டை தேடி போறேன் புருஷனோட சண்டை போட்டு பிறந்த வீட்டுக்கு போறேன் பிறந்த வீட்டை தேடி போறேன் என்ன வழிமறிச்சா இடைஞ்சல் உமக்கு வரும் அப்பா உனக்கு இடைஞ்சல் வரும் அப்படின்னு சொல்லும் போது பார்த்தா வல்லரக்க அம்மா என்ன அப்பா வீட்டுக்கு போறோம்னு சொல்லுதிய உன்னை யாரும் மதிப்பாங்களா மாட்டாங்க ஆகையினால அரக்கனோட வருவேன்னு சொன்னா உன்னை மாலை மணமுடித்து மறுவாழ்வு தாரேன் மறுவாழ்வு தாரேன் அப்படின்னு சொல்லும் போது பார்த்தா மோகினி ஐயா உங்களோட வரணும்னு எனக்கு ஆசைதான் ஆனா சரி உங்களை பார்க்கையில ஏற்கனவே கல்யாணம் முடிஞ்ச மாதிரி தெரியுது லைசன்ஸ் போட்டால்தான் ஆகையினால ஐயா உங்க மூத்த தாரத்தை முகம் கொடுத்து பேச மாட்டேன் அண்ணன் தண்ணி வாங்கி குடிக்க மாட்டேன் அவ அரமனை பக்கமே போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி சத்தியம் தருவீரானா சாகு மட்டும் உனக்கு மனைவியா இருப்பேன் அப்படின்னு சொல்ல பாட்டா வல்லரக்க ஆணையிட்ட கொடுக்க வேணும் என்று எங்க வருகிறான் தெரியுமா ஐயா முங்கு வானா முழுகு வானா ஐயா முழுகு வானா அந்த மோகினிய முழுகுவானா மோகினிய பாக்காரே மாடி நல்ல மாத்தொடுத்தியா ஐயா திருவண்ணிட்டு காப்பணிந்தா கடற்கரையே வாசலில ஐயா வலதுகரம் நீட்டுவானா அதுல ஆள்காட்டி நல்ல விரல் எடுத்தா அரக்கந்தலைய மூன்று தடவை சுத்தியா ஐயா உச்சந்தலையதுல தொட்ட போது அரக்கந்தால அருந்துடுமா ஐயா அருந்துடுமா அந்த அலைகாடலில் அருகல் பண்டு அலைகடலில் விலகுதையும் அரக்கண்டால அருந்துடுத பாவி அலைகோடால் அதுல விழுந்துடுத அரக்கனையும் ஜெயித்ததொரு காரி ராமனான கோபால ஐயா அதளி மூட்டுக்கு முன்னால வந்து ஓ அத்தானே பகவானே பகவானே ஆதி கைலாசம் ஐயா பகவானே கைலாசம் ஐயா என்று மாய
மாய கண்ண அழைத்த போது எங்க மறையும் நானே சிவபெருமான் ஏ ஹரிராமா ரகுராமா அந்த அரக்கனை அழைத்தது ஒரு வடிவம் அதையா இந்த அரணார் இடம் அதில காட்டணுமே என்று ஆண்டவனார் சொன்ன போது ஆதி வெள்ளி என்னும் கைலாசத்தில் பார்வதிக்கு முன்னாலே மோகினி போல வடிவம் கொண்டு மாய கண்ணனவர் இருக்கும் போது மோகினி மேல் மோகம் கொண்டு ஏ ஆண்டவனார் சிவபெருமா அவரை சேர்த்து பிடிக்கார அப்ப செந்தமிழ் ஒழுகுதையா ஏ பங்குனி மாதத்துல 18ஆம் தேதியில செவ்வச்சனி வாரத்துல சேர்ந்ததொரு பௌர்ணமியில அரியவனும் ஒன்று சேர ஐயனாரா அரிகர புத்திரனா ஐயனார் பிறந்தாரு அரிகரபுத்திரம் பிறந்தாரு ஐயனுக்கு மையனான பெரிய பெருமாள் ஐயனாரா ஏ பெரிய பெருமாள் சாஸ்தாவா பெரிய பெருமாள் தான் பிறந்தார் ஐயன் பிறந்த வாசலில என் அம்மையான பேச்சியம்மா அப்பன் தலவா மாட சுவாமி சட்டநாதன் கத்திரபால யஜமாங்கரைடி மாட இளையராஜா இருளப்பனா மாடையானும் மாடத்தீயும் மன்னனான இருளப்பனா மாதாவான பேச்சியம்மா 21 தேவதையா ஐயன் வந்த வாய்களில ஆடுவாராம் பாடுவாராம் ஆதாளி ஓடுவாராம் பங்குனி மாதத்துல 18ஆம் தேதியில செவ்வச்சனி வாரத்துல சேர்ந்ததொரு பௌர்ணமியில அரியும் சிவனை ஒன்று சேர கையில பிறந்தாரு கையப்பா ஐயப்பாவா 5 விரலில் பிறந்தாரு ஏ ஐயனாரா ஐயன் பெரிய பெருமாள் சாஸ்தாவா வீரிய பெருமாளா வீரிய பெருமாள் ஐயனாரா வீரிய பெருமாள் சாஸ்தா வந்து பிறந்தாரே தானே தன்னன் தன்னை தன்னோ தானே தன்னா தானே தன்னா தந்தனை தானே தன்னா தன்னா தானே தன்னான் தன்னை தானா தன்னன் தந்து அனைத்தான் தானே தன்னா அப்பன் தளவா மாட கதைகள் பாட தந்தை மகத்தோனே அருள் புரிவாய ஏழியில பிறந்த மகன் ஐயன் வேந்தன் தளவ மாட சுவாமி ஆதியிலே தற்கராஜன் இவன் பாதியிலே தளவ மாட மாட சுவாமி கதைகள் பாட தாயமலை மகளே அருள் புரிவாய் ஏ அப்ப அந்த அளவா மாட சுவாமி நான் உன்கதைய பாட போறேன் ஐயா பாட போறேன் எனக்கு உத்தரவு கொடுக்க வேணும் எனக்கு உத்தரவு கொடுக்க வேணும்
என தார்காவல்லி பட்டணத்தில் தார்காவல்லி பட்டணத்தில் தர்க்க மூடி ராஜமல்ல தார்காவல்லி பெண்ணவளோ தானே தாரணியா ஆண்டுவாரார். அதாவது தார்காவல்லி என்னும் பட்டணத்திலே பிறந்த தர்க்கமுடி ராஜமன்னன் தார்காவல்லியான பெண்ணானவளோ அதாவது பிரம்மதேவனுடைய வலதுகால் பெருவரிலே பிறந்தவர் தர்க்கராஜன். பிரம்மதேவனுடைய வலதுகால் பெருவரில் பிறந்தவர் தர்க்கராஜன். அவருடைய இடதுகால் பெருவரிலே பிறந்தவள் தார்காவல்லி. நாடு நகரம் மண்ணுமனை பொண்ணு பொருளோட தார்காவல்லி பட்டணத்தை அரசாட்சி செய்து வரும்போது இந்த தர்க்கராஜனுக்கும் தார்காவல்லிக்கும் என்ன கவலை இருக்கு? என்ன புள்ள இல்ல கவலையாது ஐயா புள்ள இல்ல கவலையாது என்ன பெருங்கவலை ரொம்ப உண்டு ஐயா மதள இல்ல கவலையாது என்ன கவலையாது ஐயா மனக்கவலை ரொம்ப உண்டு ரொம்ப உண்டு ஐயா மனக்கவலை ரொம்ப உண்டு ரொம்ப உண்டு கவலையாது 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 ஐயா தர்க்கராய முன்னாலே தானே தார்காவல்லி பெண்ணவளும் ஏ எங்க நவராஜ மன்னா ஏ எனக்கு வாய்த்த பிராணநாதா ஐயா கத்து அரிக்காது தோட்டத்திலே ஐயா காய் வரிக்க பிள்ளை இல்ல ஐயா வெள்ளு அரிக்காது தோட்டத்திலே ஐயா விளையாட குழந்தை இல்ல ஐயா பூழனிக்க தோட்டத்திலே ஐயா தோட்டத்திலே எனக்கு பூ பறிக்க இல்லை ஐயா பிள்ளை இல்ல ஆக மன்னவா மனவாளா மகுட முடி தரித்தராக மன்னா கத்தரிக்கா தோட்டத்துல காய் வரிக்க புள்ளை இல்ல அம்மா வெள்ளரிக்கா தோட்டத்துல விளையாட குழந்தை இல்ல இல்ல பூசணிக்கா தோட்டத்துல பூ பறிக்க புள்ளை இல்லாம போச்சு அம்மா ஆகையினால எந்தரத்து பெண்கள் எல்லாம் என்ன எள்ளு சொல்லுகிறார் தெரியுமா? என்ன ஐயா என்கனவா ராஜமன்னா என்கனவா யஜமானே எந்தரத்து பெண்கள் யாழு பிள்ள அந்தரத்து தார புள்ள என்கனவாராயமன்னா மதளை அது இல்லாமல் மலடி என்று எந்தரத்து பெண்கள் எல்லாம் மலடி என்று கேட்கும் முன்னே மலடி என்று நாம் ஆண்டிட்டாலும் குற்றமில்லை. ஐயா என்கனவராயமன்னா யஜமான நம்ம ஆதகத்தி சண்டாடி பெண்ணா பிறக்கணுமா பூமியில வாழணுமா சண்டாளி பாதகத்தி மதளை அது இல்லாமல் மலடி என்று குழந்தை அது இரிசி என்று மலடி என்று காக்கு மன்ன ஆண்டுட்டாலும் இரிசி என்று காக்கு மன்ன இரிசி என்று பாவி இறந்துட்டாலும் தோஷமில்லை.
வராக மன்னா பிஞ்சி புளிய மரம் பின்னலுடன் பிஞ்சில காய் காயாமல் பின்னலுடி கண்ணு புளிய மரம் கதிரோட கண்ணிலையும் காயாமல் கதிரோடிய பருவ புளிய மரம் பக்கவட பருவத்தில் காயாம பருவத்தில் ஆதி பக்கவடிய அந்த காதில் கண்டு அரசனான தர்க்கராஜ உள்ள வரம் யானை என்று பெருந்தவசு இருக்க வாரார் மதள வரம் யானை என்று மாதவசு இருக்க வாரார் குழந்த வரம் யானை என்று குழந்த வரம் பாவி கொடியத்தவா ஆக மதளை வரமானது வேணை என்று மன்னன் ஆகிய தர்க்கமுடி ராஜமன்ன நந்தவன சோலைக்கு உள்ளாக வந்து சாந்தால தரமளிக்கு சந்தனத்தால கோலம் போட்டு பாபால தரமளிக்கு மஞ்சளால கோலம் போட்டு பாலால தரமளிக்கு பன்னீரால கோலம் போட்டு என்ன செய்வார் தெரியுமா ஐயா கோலம் போட்ட வாசலில ஐயா வாசலில ஐயா குரட்டு வாழ கோலம் போட்டு ஐயா குரத்து வாழ இலக்கிய மேலே அண்ணன் சீரக சம்பா நெல் பரத்தியா தானே செப்பு கூட நிறுத்துவாரா அந்த செப்பு கூட மேல எல்லோ ஐயா செவ்விள நீர் தேங்காய் வைத்தாரு ஐயா மணி உருண்ட தேங்காய் மேல ஐயா மாங்குலைய முறைத்து வைத்தார் ஐயா மாங்குலைக்கு முன்னால ஐயா சேர்த்து நல்ல அவர் மணல் பிடித்தார் ஐயா சிவலிங்கத்தை பிடித்து வைத்தார் ஐயா அள்ளி நல்ல மணல் குமித்தார் ஐயா அரணார் லிங்கும் அதை பிடித்து வைத்தார் ஐயா கூட்டி நல்ல மணல் குமித்தார் ஐயா மணல் குமித்தார் அந்த குற்றால நாதனையும் மணல் கோவித்தார் குற்றாலநாதரையும் பிடித்து வைத்தார் ஐயா தவம் இருக்க வேணும் என்று வேண்டும் என்று ஆழ நில குழி வரித்து அதில் 1000 முழம் கம்போ நாட்டியா ஐயா 1000 முழம் கம்போ மேல ஒரு ஆம வாட்டு பலகை போட்டார் ஐயா ஆம வாட்டு பலகை மேல ஐயா ஆண்டவன மனதில் எண்ணியா அவர் அருந்தவசு இருந்து வாரார் ஐயா கடவுளையோ மனதில் எண்ணியா ஐயா கடுந்தவசு இருந்து வாரார் ஐயா சிவனாரை மனதில் எண்ணியா ஐயா மனதில் எண்ணியா ஐயா செய்து வாராரே அருந்தவசு ஐயா மனதில்
ஆக அரகரா சிவ சிவா சம்போ மகாதேவா என்று அம்மா ஆண்டவனாகிய சிவபெருமான் மீது தியானமாக குழந்தையை கேட்டு தவம் இருக்கும் போது இங்க என்ன நடக்கு? என்ன ஆண்டவனாகிய சிவபெருமானோடு அம்மா அம்மை பார்வதா தேவி படைத்த மனுக்களுக்கு படியிழக்க வேண்டும் என்று சரி ஈன்றெடுத்த மனுக்களுக்கு இறை இழக்க வேண்டும் என்று வேண்டுமென்று உரப்பெடுத்த மனுக்களுக்கு உணவளிக்க வேண்டும் என்று பகவானும் பார்வதியும் அடியிழக்க வருகிற போது சரி பார்வதா தேவி தர்க்கராஜனுடைய தவத்தை கண்டா. ஆமா ஆண்டவா என்ன இந்த தர்க்கராஜன் என்ன வரத்தை கேட்டு தவம் இருக்கான் அப்படின்னு சொல்லும் போது சரி எம்மா என்ன இந்த தர்க்கனுக்கும் லார்காவலைக்கும் பிள்ளை இல்லாத கவலை பெருங்கவலையா இருக்கு. ஆமா பெரிய பிள்ளை கவலை இல்லாம பெருங்கவலையா இருக்கு. அதனால ஒரு குழந்தை வரத்தை கேட்டு தவம் இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஆமா அப்படின்னு சொல்லும் போது சரி ஆண்டவா என்ன இவர்களுக்கு கண்டிப்பா குழந்தைய கொடுக்கணும். கண்டிப்பா கொடுக்கணும். அப்படி பகவான் போய் கொடுக்கலன்னா இந்த பார்வதா தேவி நான் போய் கொடுப்பேன். ஆமா அப்படின்னு சொல்லும் போது சரி ஆண்டவனாகிய சிவபெருமானுக்கு கண்ணு சிவந்து கடும் கோபம் வந்து எம்மா ஏ பார்வதி பார்வதி மதன தர்க்கராஜனுக்கு ஆமா நீயே மகளா பிறக்க கடவுது ஆமா அப்படின்னு சாபத்தை கொடுத்த. சரி பார்த்தா பார்வதி ஆமா ஆண்டவா என்ன அன்று ஒரு காலத்துல ஆமா மீனவனுக்கு மகளாக என்ன பிறக்க சொன்னீர்கள். சரி அன்னைக்கு நான் பிறந்தேன். ஆமா அதுதான் இன்னைக்கு மதுரையில மீனாட்சி அம்மனா கொலுவிருக்கு. சரி இன்னைக்கு தார்காவல்லி பட்டணத்துல தர்க்கனுக்கு மகளா பிறக்க சொல்லியல. அப்படி நான் பிறந்தா ஆமா நாளை ஒரு காலத்துல 16 வயது பக்குவதி பொண்ணா இருக்கும் போது எங்க அப்பா தர்க்கராஜன் எனக்கு சுயம்வர கல்யாணம் நடத்துவார். ஆமா அப்படி கல்யாணம்னு ஒண்ணு வந்தா சரி ஆண்டி பண்டார வேடம் கொண்டு ஆமா நீங்க என்ன வந்து கல்யாணம் முடிக்கணும் அப்படின்னு சத்தியம் செய்து கேட்டா ஆமா ஆண்டவன் சத்தியம் செய்து கொடுக்கும் போது அம்மை பராசக்தி அம்மா தர்க்கராஜனுக்கு மகளாகவே பிறக்க வேண்டும் என்றோ ஒரு வயது குழந்தையாக உருவமகத்து சரி தாமரை புஷ்பத்திலே செந்தாமரை மலரிலே வந்து சிறு குழந்தையாக வீட்டிருக்கிறாள் சிவகாமி பார்வதி. ஆமா தர்க்கராஜனுடைய மனைவி அவளையா தார்காவல்லி அந்த பெண்ண வேளுவா அவ தங்க செப்பு குடம் எடுத்தா வாவி தாமரை குளத்தை நோக்கி ஐயா தர்க்கராஜன் மனைவி அவள் தார்காவல்லி பெண்ண வெள்ளும் ஐயா செந்தாமரை குளமாதியில ஐயா குளிக்க வரும் வேளையில ஐயா குளத்தங்கர ஓரத்துல ஒரு குழந்தை சத்தம் கேக்குதையா. ஐயா குளத்தங்கர ஓரத்துல குழந்தை சத்தம் கேக்குதையா. ஐயா தண்ணிக்கார ஓரத்துல தானே அழுக சத்தம் கேக்குதையா. இத கேட்ட ஆளை பெண்ண வேணுவான். ஆகா குளத்தங்கரைக்குள்ள குழந்தை சத்தம் கேக்குகிற மாயம் என்ன என்று ஏறிட்டு பார்க்கும்போது அம்மையான பார்வதா தேவி தாமரை புஷ்பத்திலே ஒரு வயது குழந்தையாக குவா குவா என்று குரலோசைப்படுவதை காதால கேட்டா கண்ணால கண்டா. அம்மா இதனை பார்த்து என்ன அருள்நவசு இறந்ததனாலே ஆண்டவன் கொடுத்தவரா அம்மா என்று என்ன செய்கிறா என்ன குடத்தை ஒரு இடுப்புல வைத்தா குழந்தைய மறு இடுப்புல வைத்தா கரைக்கு வருகிறா. அம்மா அரமனைக்கு வந்து தவம் இருக்கக்கூடிய மன்னவனை அழைத்து மன்னவா நீங்க அருள்நவசு இருந்ததனாலே ஆண்டவனாகிய சிவபெருமான் நாமளுக்கு அழகான பெண் குழந்தை வரத்தை கொடுத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி பெற்ற மகளுக்கு என்ன பேர் கொடுக்கலாம்னு யோசனை பண்ணுதாங்க. பெற்ற மகளுக்கு என்ன பேர் கொடுக்கலாம் என்று யோசனை பண்ணும் போது அதாவது கண்டு எடுத்த குழந்தை என்பதனாலே இவளுக்கு கலாவதி பார்வதி என்றும் பார்த்து எடுத்த குழந்தை என்பதனால பரஞ்சோதி பார்வதி என்றும் தாமரை புஷ்பத்திலே குழந்தை இருந்ததனாலே
தாட்சாயணி பார்வதி என்றும் சரி 3 விதமான பெயரை கொடுத்து ஆமண்ணா எப்படி வளர்த்து வருகிறார் தெரியுமா? எப்படி ஐயா ஓட்டி மெல்ல வளர்த்து வரார் உடம்பு எல்லாம் நெய்யூருக ஊட்டி மெல்ல வளர்த்து வாரார் உடம்பை எல்லாம் நெய்யூருக அங்க தேத்தி மெல்ல வளர்த்து வரார் தேகமெல்லாம் நெய்யூருக தேத்தி மெல்ல வளர்த்து வாரார் தேகமெல்லாம் நெய்யூருக ஐயா பூமியில விட்டு மானா பொற்பாதங்கள் நோகும் என்று பூமியிலே விட்டோமானால் பொற்பாதோ நோகும் என்று ஐயா தரையதில விட்டு மானா தங்க பாதம் நோகும் என்று தாயிலே விட்டோமானால் தந்தை பாதோ நோகும் என்று ஐயா தோழதில தொட்டில் கட்டி ஐயா தொடையதில நடவாரத்தி ஐயா மார்பதில தொட்டில் கட்டியா ஐயா மார்பதில தொட்டில் கட்டியா மகளை மடியதிலே நடவரத்தி பார்வதியில தொட்டு கட்டி பார்வதியில தொட்டு கட்டி என்ன மடியதில நடவர ஐயா நாலு ஒரு வேணியுமா மகளை நலமுடன் வளர்த்து வாரா ஐயா பொழுது ஒரு வண்ணமுமா மகளை புகழுடனே வளர்த்துவாரார் ஐயா செல்ல மகள் பார்வதியாள் அவள ஒருவேதான் இருவர தாய்க்கு உற்ற 3 வயதாச்சு ஐயா 3வது வயதில எல்லாம் முடியறக்கே காது ஊத்தியா என்ன காது கண்டான் கடுக்கனிட்டார் அவ கைக்கு தங்க வளையலிட்டார் ஐயா அணியாத ஆபரணம் அங்க அணிந்து மெல்ல அழகு பார்த்தார் ஐயா போட்டாத ஆபரணம் ஐயா ஆபரணம் அங்க போட்டி மெல்ல அழகு பார்த்தார் ஐயா போட்டி மெல்ல அழகு பார்த்தார் கூட்டாத ஆபரணோ ஆபரணோ பூட்டி மெல்ல அழகு பார்த்தாள் ஏ பூட்டி மெல்ல அழகு பார்த்தா ஐயா 4வது வயதில அவன் நடந்து ஓடும் பிராயமானா என்ன 5வது வயதில அவ அறிவு பள்ளி படித்து வர என்ன 6-7 வயதில அவ அம்மையான பார்வதியா ஏ அன்னை விதா என் சுவடி அறிஞ்சுவடி கொன்றை வேந்தன் என்னை ஆட்டு பாடம் படிக்காள ஐயா 16 வயதில ஐயா 16 வயதில பார்வதி பக்குவதி பெண்ணானா 16 வயதிலே 16 வயதிலே அவ பக்குவதி பெண்ணான ஐயா போத்து நிறைஞ்சாள அவ புஷ்பவதி பெண்ணானா ஐயா மல்லியப்பூ பூத்ததை போல் மதன தர்க்கன் மகள் பூத்திருக்கா ஐயா கனகாம்பரம் பூத்ததை போல் இந்த கட்டழகி பூத்திருக்கா ஐயா வாடாமல்லி பூத்ததை போல் தாயே வஞ்சி அவள் பூத்திருக்கா ஐயா முல்லை மலர் பூத்ததை போல் இவளும் மோகனமாய் பூத்திருக்கா தானே பாரிஜாதம் பூத்ததை போல் பரஞ்சோதி பார்வதியாள் பூத்திருக்கா ஐயா செண்பகப்பூ பூத்ததை போல் இந்த செல்ல மகள் பூத்திருக்கா
ஐயா தாளாம்பு பூத்ததை போ ஐயா தாளாம்பு பூத்ததை போ இந்த தாட்சாயணி போத்திருக்கா தாளாம்பு பூத்தது போய் தாளாம்பு பூத்தது போய் தர்க்கமவா பூத்திருக்காரே. ஆக போத்து நிறைந்தாள் தாட்சாயணி பார்வதி புஷ்பவதி பெண்ணாக இருக்கும் போது நம்ம மகளாகிய தாட்சாயணி பார்வதிக்கு சரி தங்க நகை போட்டணும் தாலி கட்டி பார்க்கணும் பார்க்க வேண்டும் பொண்ணு நகை போட்டணும் பெண்ணழகை பார்க்கணும் பார்க்க வேண்டும் அப்படின்னு சொன்னா சரி நம்மளுடைய இடத்துல இருப்பதோ ஒத்தைக்கு ஒரு மகள் ஆமா ஆனா அவளுக்கு மரமாப்பிள 56 தேசத்து ராஜாக்கள் இருக்கிறார்கள் ஆமா, அப்ப எத்தனை பேரு, எத்தனை பேரு? 56 தேசத்து ராஜா ஆமா. ஏப்பா 56 அப்படியா? ஒண்ணு ஒண்ணே ஒண்ணு கண்ணே கண்ணுன்னு இருக்கு ஆமா ஆனா மரமாப்பிள 56 பேர் இருக்கான் சரி ஆகையினால ஆமா 1000 மந்திரிக்கு அதிகாரி மந்திரிய கூப்பிட்டு காக்கும் போது சரி ஐயா ஆ, மந்திரி யோஜனை சொல்லுதார் ஆமா ஐயா ஆ, ராஜா என்ன உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு மகளை கூப்பிட்டு ஆமா கல்யாண பந்தல்ல நிறுத்தி சரி 56 ராஜாக்களையும் வரவழைத்து நிறுத்தி ஆமா பட்டத்து ஆன கையில ஒரு ரத்தின மாலையை கொடுக்கணும் கொடுத்து ஆனையும் ஆலைய சுழட்டியும் போடக்கூடிய மாப்பிளைக்கு ஆமா உங்க மகளையும் மணமுடித்து கொடுக்கணும் கொடுக்க வேண்டும் அப்படின்னு யோசனை சொல்லும் போது அம்மா இந்த ராஜா பார்த்தா ஆமண்ணா என்ன செய்யா தெரியுமா என்ன என ஒத்த நல்ல முரசாடித்தார் ஒத்த நல்ல முரசாடித்தார் உள்ள ராஜாக்களை வரவழைத்தார் ஐயா ஓலை கண்ட மன்னர் எல்லாம் தானே உடனடியா வருவாரா ஏ தர்க்கனோட கோட்டையில ஐயா பந்தல் ஓட்ட அலங்காரம் அது பார்க்க ரொம்ப சிங்காரம் ஐயா வாழை மரம் கொண்டு வந்து அவர்கள் வாசல் எல்லாம் பந்தல் போட்டார் முங்கில் மரம் கொண்டு வந்து முத்தங்களை அலங்கரித்தார் தென்னை மரம் கொண்டு வந்து தெருக்கள் எல்லாம் அலங்கரித்தார் ஐயா மாங்கோரைய கொண்டு வந்து ஐயா மாங்கோரைய கொண்டு வந்து அங்கே மாளிகையா அலங்கரித்தார் மாங்குளைய கொண்டு வந்து மாங்குளைய கொண்டு வந்து மாளிகைய அலங்கரித்தார். ஆக பந்தல் அலங்காரம் பார்க்கவே சிங்காரமாயிருக்கு அம்மா பந்தலிட்ட தோணுக்கெல்லாம் பவள முத்தாலே அலங்காரம் செய்தார்கள் ஆமையா 56 தேசத்து மன்னர்கள் எல்லாம் ஒரு சபையிலே இருக்க சரி தர்க்கன் மகளாகிய பார்வதா தேவி அம்மா ஒரு உரத்தில் இருக்க ஆமண்ணா தர்க்கன் மகளாகிய தாட்சாயணி பார்வதி சரி பட்டத்து ஆணையுடைய துதிக்கையினுடைய கையில ஆமா ஒரு மலர் மாலையை கொடுத்தா சரி ஆல மாலையை சுழட்டும் போது ஆமா 56 தேசத்து மன்னர்கள் எல்லாம் அண்ணா என்ன செய்கிறார் தெரியுமா என்ன மாலை அவர்களுக்கு விழுந்திடுமோ விழுந்திடுமோ மாலை இவர்களுக்கு விழுந்திடுமோ விழுந்திடுமோ என்று பெண்ணின் மேலே கொண்ட ஆசையாலே ஆசையாலே அங்கே பேராசை கொண்டு இருக்காரே இருக்கவாரே ஐயா படம் எடுத்த பாம்பு போல பாம்பு போலே அந்த கல்யாண பந்தலில இருப்பாரா இருக்காரே அந்த குமரி பெண் மேல ஆசை கொண்டு ஆசை கொண்டு ஐயா ஆசை கொண்டு ஆசை கொண்டு அங்க கொக்கு போல தலையை நீட்ட குமரி பெண்ண மேல ஆசை கொண்டு ஆசை கொண்டு கொக்கு போல நீட்டு வார கழுத்து ஆக
குமரி பெண் மேல ஆசைப்பட்டு அம்மா 56 ராஜாக்களும் கொக்கை போல தலைய தூக்கி நிக்காங்க. ஆமையா அப்ப ஆலம் ஆலைய சுழட்டுது. அம்மா அம்மை பார்வதாதேவி மனசுக்குள்ள நினைக்கா, என்ன நினைக்கா? ஏ ஆண்டவா பகவானே, ஏ திரியம்பகா திரியற்றுதா அம்மா பால் மழுகும் கபாலமும் நரித்த சாட்சியாதி சிவபெருமானே, ரோமானே உங்களுடைய மனைவிக்கு ஜெயவரம் நடக்க ஆமா அன்னைக்கு நான் என்ன சொன்னேன்? என்ன எனக்கு எங்க அப்பா ஜெயவரம் நடத்தும் போது ஆமா நீங்க வந்து என்ன கல்யாணம் முடிக்கணும்னு சொன்னேனே, சொன்னேனே உங்களுக்கு தெரியலையா? அப்படி எனக்கு கைய நெரிச்சா ஆமா கண்ணீரை வடித்து கொண்டிருக்கிறாள் அம்மை பார்வதாதேவி. ஆமண்ணே கண்ணீரை வடிக்கும் போது சரி என்ன நடக்கு? என்ன ஆண்டவனாகிய சிவபெருமா சிவபெருமா எப்படி வருகிறார் தெரியுமா? எப்படி என்ன இறந்து ஒண்ணும் ஆண்டி போல, இறந்து ஒண்ணும் ஆண்டி போலே ஏழை பரதேசி போல ஈசனான சிவபெருமா கையாதுல திருவாடா, கையாதுல ஐயா கக்கச்சுல கையில திருவோட கையில ஏ கக்கத்தில ஓடப்பாய என்ன கையாதுல திருவாடா கக்கத்துல ஆண்டவனார் சிவபெருமா 90 சென்ற துவண்டதொரு கணவனை போ 410 சென்ற நரச்சதல பண்டாரம் போ கல்யாண பந்தலிலே கடவுளவர் வருவாரா. ஆனமால சொல்லட்டுது ஐயா, ஆனமால சொல்லட்டுவது ஐயா ஆண்டி பண்டாரத்தில் விழுந்தது ஐயா மாலை ஆன மாலை சொல்லட்டு அடி பண்டாரத்து ஐயா ஆனை மாலை சொல்லட்டுது ஐயா ஆண்டி திருக்கெழுத்தில் ஐயா பட்டத்து யானையது மாலைய சொல்லட்டுதையா பண்டாரம் திருக்கழுத்தில் மாலைய பாடுதையா. பண்டாரம் திருக்களத்துல அம்மா பட்டத்து யானை மாலை போடும்போது கற்கமுடி ராஜமல்லம் பார்த்தார். என்ன ஆகா ஆண்டி பண்டாரம் மணமகனா வர வேணும் என்று ஆமா ஆண்டவன் சிவபெருமான் நம்ம பார்வதி தலையில எழுதிட்டாரோ ஐயா. 60 வயசு கிழமை மணமப்பாளையா வரணும்னு சொல்லி பகவான் நம்ம பார்வதி தலையில விதி எழுதிட்டார் போலுக்கு. அன்று எழுதியவன் எழுத மாட்டான், பிரம்மன் எழுதியதை பிரிச்சு எழுத மாட்டான் அப்படின்னு சொல்லி ஆண்டி பண்டாரத்திற்கே தன் மகளையும் மணமுடித்து பள்ளியறைக்குள்ளாக அனுப்பி வைக்கும் போது பார்வதாதேவிய மணமுடித்து பரம கைலாச மலைக்கு வருகிறார் ஆண்டவனாகிய சிவபெருமான். அப்படி வரும்போது புதிய காலம் 8 மணி ஆச்சு, அடைச்ச பள்ளியறை இன்னும் திறக்காம இருக்கும் போது தர்க்கராஜன் பார்த்தார். என்ன ஆகா நம்ம மகா பார்வதிக்கு வயசு 19, அவளுக்கு கல்யாணம் முடிச்ச மாப்பிள்ளைக்கு வயசு 60. ஒருவேளை வயசாளிக்கு கல்யாணம் முடிச்சு கொடுத்துட்டார அப்படின்னு சொல்லி நம்ம மகா வங்கொலையா இறந்தாலும் இறந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லி பள்ளியறைய திறந்து பார்த்தார். மகளையும் காங்கல மருமகனையும் காங்கல அப்படின்னு பார்க்கும்போது ஆகா ஆண்டவன் ஒவ்வொரு மாமலா நமக்கு பிள்ளைக தாரத மாதிரி தந்து கூட்டிட்டு போற மாதிரி போயிட்டாரு அப்படின்னு விமலனா ஐய பகவானை அழைக்க வேண்டும், வேள்வி ஒன்றை வளர்க்க வேண்டும் என்று தாராவல்லி பட்டணத்தில் 40 அடி சவுக்கம் உள்ள 70 அடி நீளம் உள்ள ஒரு ஆள நீள கொலைபறித்தார். என்னெல்லாம் வளர்க்காரு தெரியுமா? ஐயா பொங்கஞ்சொப்பி புளியஞ்சொப்பி பொங்கஞ்சொப்பி ஐயா ஆலஞ்சொப்பி நாங்க சொப்பி வாங்கஞ்சொப்பி நல்லரசு 21 சிப்பி 7 வகை நாங்கு என்ன கோங்கு என்ன பின்ன என்ன ரப்ப என்ன நல்ல எண்ணெய் தேங்காய் எண்ணெய் நரநெய்ய உலக விட்டா
21 சிப்பி போட்டா 21 சிப்பி போட்டா அந்த 7 வகை எண்ணெய் வைத்தா ஐயா 21 சிப்பி போட்டா 7 வகை எண்ணெய் விட்டா அக்கினிய வழக்கார அருந்தவசு இருக்கார விமலனை அழிப்பதற்கு அந்த விமலனை அழிப்பதற்கு ஐயா வேள்வி ஒன்று ஐயா வேள்வி வெக்கை பொறுக்காமல் ஆண்டவன் சிவபெருமா மூத்த மகன் கணபதிய அந்த முக்கண்ணன் அழைப்பாரா எம்மகனே ஆதி மூலம் எந்த நுட வார்த்தைகள் தார்காவல்லி பட்டணத்து தர்க்கமுடி ராஜமன் எந்தனுக்கு மாமா உங்க அம்மாவுக்கு ஒந்தனுக்கு என்னையோ அழிப்பதற்கு வேள்வி ஒன்று வேள்வி அணைக்க வேணும் வேள்வி அணைக்க வேணும் கிட்ட விவரம் சொல்ல வேண்டும் வேள்வி அணைக்க வேணும் விவரம் சொல்ல வரணும் ஏ ஆதிமூலம் என்ன தார்காவல்லி பட்டணத்துல தர்க்கராஜன் வேள்வி விளக்கார் ஆமா ஆமா என் தாத்தா எனக்கு தாத்தா தான் என்னது தக்கராஜ எனக்கு தாத்தா எப்பா உனக்கு தாத்தா ஆமா எனக்கு மாமா ஆமா உங்க அம்மாவுக்கு அப்பா அப்பா ஆகையினால அம்மா வேள்வியா அணைக்கணும் ஆமா விவரத்தை சொல்ல வரணும் ஆமா அப்படின்னு விநாயக பெருமானை அனுப்பும் போது சரி. பார்த்தா தர்க்கராஜன் ஆமா. நம்ம மூத்த பேரம்ல வாரா பேரம்லாம் வாரா. அப்படின்னு சொல்லி மலை போல குளக்கட்டையை கொண்டாந்து படைச்சிட்டா ஆமா குளக்கட்டையை கண்ட எம்பெருமா விநாயகமூர்த்தி சரி இந்த சுகம் விட்டா இனிமேல் சுகம் கிடைக்குமா கிடைக்காது. யார் எப்படி போனா என்ன நமக்கென்ன சுவர் எப்படி சாஞ்சா என்ன ஆமா அப்படின்னு சொல்லி சரி. குளக்கட்டை சாப்பிட்டா ஆமா பார்த்தார் ஆண்டவனாகிய பகவான் சரி மூத்த பிள்ளை போனானே ஆமா வேற அப்படின்னு இளைய மகனாகிய வடிவேலு முருகனை அனுப்பும் போது சரி. வடிவேலு முருகனை கண்டான் தர்க்கராஜன் ஆமா. ஆகா ஆ. இளைய பெருமல வாரா ஆமா இளைய பெருமனுக்கு என்ன பிடிக்கும் என்ன இளைய பெருமான் நாட்டியம் இசைனா மயங்குவார் ஆமா அப்படின்னு சொல்லி ரம்பை ஊர்வசி மேலகை துலத்தமை துலோத்தமை. 4 பேர்களையும் நாட்டியம் ஆட சொன்னார் ஆமா நாட்டியத்துல மயங்கி சரி. அந்த முருகப்பெருமான் உட்கார்ந்தார் உட்கார்ந்தார் அப்படி இருக்கும்போது சரி 3வது கலைமகளை அனுப்பினார் ஆமா கலைமகளை கண்டபோது ஆ. தர்க்கராஜன் மலை போல கணக்கு நோட்டை கொண்டாந்து குமிச்சிட்டான். ஆமா குமிச்சுட்டான் மலை போல கணக்கு நோட்டை கொண்டாந்து போடும்போது சரி கணக்க தாண்டி போனா கருமம் வந்து சேரும் ஆமா கணக்க தாண்டி போனா கர்மம் வந்து சேரும் அப்படின்னு சொல்லி கலை மகளாகிய சரஸ்வதி சரி. கணக்கு எழுத உட்கார்ந்தா ஆமா. அன்னைக்கு எழுதினவாத்தான் இன்னைக்கு எழுதிட்டு இருக்கான் இன்னைக்கு எழுதிக்கிட்டே இருக்கா ஆமா. முடிக்கல ஆ. அப்படி இருக்க அம்மா ஆண்டவனாகிய சிவருமான் நாமளே போக வேணும் என்று வரும்போது அம்மா வேள்வி வெக்கையானது பொறுக்காம பொறுக்காமல் சிவபெருமானுக்கு முத்து முத்தான வேர்வை முகமெல்லாம் வேர்த்திருக்கு சரி வேர்க்கும் போது ஆமா அந்த வேர்வை துளி எடுத்து வைர பாறையில சிந்தினார் சரி சிந்தும் போது அம்மா. என்ன நடக்கு தெரியுமா என்ன எல்லாம் வியர்வை துளியதில பிறந்தானே பிறந்தவனே, ஐயா வியர்வை துளியதில பிறந்தானே பிறந்தானே, ஐயா பிறந்தானே பிறந்தானே, ஏ வியர்வை புத்திர பாலகனோ ஐயா பிறந்தானே, ஐயா வியர்வை துளியதில பிறந்ததாலே பிறந்ததாலே, ஐயா வியர்வை புத்திரன் என்று ஒரு பெயரா ஒரு பெயரா, ஐயா வீர தீரமாக பிறந்ததால பிறந்ததாலே, ஐயா வீர புத்திரன் என்று ஒரு பெயரா ஒரு பெயரா, 18 கரங்களோட கரங்களோடு ஐயா 18 ஆயுதம்மா ஆயுதமா ஐயா பாலகனும் பிறந்த போது பிறந்த போதே,
ஐயா வேர்வ புத்திர பாலகனும் ஐயா வேகமாக ஓடி வாரா அந்த தார்கா வள்ளி என்னும் பட்டணத்தில் ஐயா தற்கனோட தலையறுத்தா அத வேள்வியில போடுவானா ஐயா வேள்வியில போட்டதால ஐயா போட்டதால ஐயா வெந்தனரா போட்ட ஐயா தார்கா வெள்ளியுட தலையறுத்தா அத அலைகொடால் அதுல எரியுவானா ஏ சமுத்திரத்தில எரிந்ததால ஐயா மச்சம் எடுத்து முழுங்கிடுமா ஐயா வாயுவையும் வருணனையும் வர குடம் அதுல அவன் போட்டு உடைச்சான் ஏ போட்டு உடைத்த வேர்வ புத்துற ஐயா வாதி வெள்ளி நல்ல கைலாசம் ஐயா கைலாசம் வாதி அவசரமா வெள்ளி கைலாசம் அவசரமா ஓடி ஐயா ஆண்டவன பகவான நான் தற்கனோட தலை அறுத்த வாவி தார்வா வள்ளியுட தலை அறுத்த என்று வேர்வ புத்துகிறான் சொன்ன போது ஐயா பார்த்துட்டாளே அம்மா பார்வதியா ஏ ஆண்டவன பகவான ஐயா உங்க மக வேர்வ புத்துற எங்க அப்பாவையோ அம்மாவையோ ஏ வங்கோலையா கொன்றதால அவன மறுபிறவி நீங்க கொடுக்கணுமே என்று அம்மை பார்வதியா கேட்ட போது ஐயா மாட்டுத்தால அறுத்தார அந்த மன்னன் தர்க்கனுக்கு வைத்தார ஐயா மாசி கீடா தலை அறுத்து ஐயா தலை அறுத்து அவ தார்கா வள்ளி ஏ மாட்டுத்தால தான் அறுத்து மன்னன் தர்க்கனுக்கு ஒட்ட வைக்கும் போது ஏ தீர்த்தமாது தெளித்தார ஐயா திருப்பெரம்பு கொண்டு தட்டு வர அப்ப மறுபிறவி எடுத்து வந்த போது ஐயா பேரு நாமோ கேட்டார பாண்டவன் தான் சிவபெருமா ஏ ஐயாவ மாமாத ஆண்டவன் சொல்ல கேளுவான் மறுபிறவி எடுத்ததால மாட சுவாமி உங்க பேரு தனமாறி பிறந்ததால தனவமான உமக்கு பேரு தனவா மாட சுவாமி தனவா மாடத்தி அம்மன் என்றுவான் மாடையானும் மாடத்தியுவான் அக்கினி வளர்த்ததால ஏ அக்கினி மாடம் ஒரு பெயரு அதுல துளசிய ஓட்டதால துளசி மாடம் ஒரு பெயரு அது தூசியா பறந்ததால தூசி மாடம் ஒரு பெயரு அங்க உதிரம் சாய்ந்ததால உதிர மாடம் ஒரு பெயரு தலைய நீக்கிய காரணத்தால் நீக்கினி மாடம் ஒரு பெயரு 1008 மாடனுக்கும் அண்ணாரி தளவ மாட ஏ தளவா மாட சுவாமி தளவா மாடத்தி அம்மன் என்றுவான் ஆதி வெள்ளி கையில ஆக்க வரோம் அழிக்க வரோம் அதிக கோடி வரங்கள் வாங்கிய எங்க அப்பன் தளவா மாட சுவாமி ஏ தளவா மாடத்தியும் என்ன மாடையானோ மாடத்தியும் அந்த கைலாச வாசல் விட்டு கருட சங்கி மலை கடந்து நெருப்பாறு மறிப்பாலும் நீதிகளால் ஒரு துணையா என்ன ஒத்த காரஞ்சிமவழிய உருதறியா நாடு விட்டு போதராஜ பட்டணமா
புகழுடனே தான் கிடந்து பெண்ணரசி நாடு விட்டு அங்க எங்க வாரானா தலத்துல உயர்ந்ததாலும் ஏன் காசிக்கு வந்தல்லவா அந்த காசியில தீர்த்தமாடிய காசி விஸ்வநாதனையும் கண்ணி விசாலாட்டிய சேவை செய்து திருவண்ணாமலையதில அந்த அண்ணாமலநாதனையும் அம்மை உண்ணாமலைய சேவை செய்து 1008 சிவதலம்மா 108 திருப்பதியா ஏ அப்பன் தலவா மாட சுவாமியா ஏ 7 மணி வல்லையம்மா சுவாமி எடுப்புல சல்லடமா ஏ 5 மணி வல்லையம்மா ஏ அப்பன் தலவா மாடனுக்கு அறையில சல்லடமா மாட்டு முகம் கொண்டவரா மாடனுக்கு மாடன் தானே இவன் மன்னன் தலவா மாட சுவாமியா அவன் கொம்பு 2 விளக்கரிய கோல முகம் ஏற்தொழுக கோதக்கார தலவ மாட பாவங்களை தீர்த்ததாலும் அந்த பாபநாசம் தன்னதியில அறிவிக்கிற தீர்த்தமாடிய தாமரபரணி ஸ்தானம் செய்து அந்த பாபநாசன் ஆதரையும் பல உலகால சேவை செய்து 7 மலை காவுக்குள்ள ஐயன் துரிமுத்தையனார் வாசலில அப்பன் தலவா மாட சுவாமி தலவா மாடத்தியா என்ன மாடனும் மாடத்தியா எங்க வாரானா அந்த துரிமுத்தையன் வாசலில கட்ட வட்டி துறையதில கருமாவடி மூடதில தட்டநாதன் கேத்திரவால அந்த சுவாமி செங்கிலி பூதத்தார அவருடைய வாசல் விட்டு தலவா மாட சுவாமி தலவா மாடத்தி அம்மனுமா அந்த துரிமுத்தையன் வாசலில தனி நிலையமாக வந்து கொலுவிருந்தாரே